கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலேயே இரக்கம் கிடைப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களை உயர்த்தாதபடி நாங்கள் மனிதர்கள் கர்த்தாவே, உம்மால் உருவாக்கப்பட்ட மண் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் என்ன படித்திருந்தாலும் மண் தான் உம்முடைய பார்வைக்கு. ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறுவீராக. உம்முடைய தயவு ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் விழுவதாக. ட்ரெயினில் சென்று கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மேலும் உடைய இறக்கம் கிடைப்பதாக. இந்த ராத்திரி வேலையில் கர்த்தாவே, அநேகம் பேர் ஆண்டவரே கர்த்தாவே, ஆபத்திலிருந்து விடுதலை கொடுங்க தப்புனே. அவர்களை நீடித்து வாழ வைப்பீராக. இறக்கம் கிடைப்பதாக, சகாயம் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இரக்கம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 123 இதோ 2வது வசனம். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இரக்கம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு அருமையான தாயார் ரோட்டோரமாக நின்று கொண்டே இருந்தார்கள். ரொம்ப நேரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வளவு வயதானவர்களும் அல்ல, அவ்வளவு ஏழையாகவும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். காலையிலே ஒரு 10 மணிக்கான ஒரு நபர் காரில் போகும்போது அவரை பார்த்து கொண்டு போகிறார். இந்த அம்மா அங்கேயே இருந்தார்கள். திரும்பமாக 1 மணிக்கு அவர் அந்த இடத்துல திரும்ப வருகிறார். தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். அப்பொழுதும் பார்க்கிறார், அந்த அம்மா அங்கேயே இருக்கிறார்கள். திரும்பமாக சாப்பிட்டு 2 மணிக்கு போகிறார்கள். அந்த அம்மா அங்கேயே இருந்தார்கள், அப்படியே இருந்தார்கள். நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார். இவருக்கு ஏதோ மனசுக்குள்ளாகப்பட்டது. நேரே காரை விட்டு இறங்கி அந்த அம்மாவிடத்தில் போய் பக்கத்தில் உட்கார்ந்தார். அம்மா, காலையிலிருந்து பார்க்கிறேன் அம்மா, இதே இடத்துல இருக்கிறீர்களே என்று கேட்ட உடனே அந்த அம்மா மாக்கு என்று அழுதார்கள். ரொம்ப நேரம் அழுதார்கள். சரி அம்மா, உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். ஐயா, என்னுடைய ஒரே மகன் ஐயா, ரொம்பவும் செல்லமாக வளர்த்தேன் ஐயா. அவன் இப்பொழுது என் கட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான். பட்டினி கிடந்து வளர்த்தேன். என்னுடைய கணவர் நல்ல வசதியாக இருந்தவர். சரி, உங்களுடைய கணவர் பெயர் என்ன? பெயரை சொல்லுகிறார். ஆகா, எனக்கு நன்றாக தெரியுமே, அவர்களுடைய சம்சாரமா நீங்கள்? ஆமையா, ஆமாம், அவர் தவறி போய்விட்டார். உங்களுடைய பையனா அப்படி இருக்கிறான். நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அட்ரஸை கொடுங்க என்று அவர் அந்த ஆள் என்ன செய்தார்? அந்த அட்ரஸை வாங்கினாராம். வாங்கின பிறகு தொடர்ந்து அந்த தம்பியை ஃபாலோ பண்ணி அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் அந்த அம்மா அங்கே உட்கார்ந்தது அவர்கள் யாருக்கும் தெரியாது என்று அப்படியே நினைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே பார்த்து விட்டார். கர்த்தர் அங்கே பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு விடையை அந்த பெரிய மனிதன் மூலமாக கொடுத்து அந்த குடும்பத்துக்கும் அவர் அந்த நபரை, அந்த கணவருடைய அந்த அம்மாவுடைய கணவரை தெரிந்தவராக அங்கே அனுப்பி அந்த அம்மாவுடைய கண்ணீரை மாற்றினார். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. சூனமித்தியாளுக்கு இப்பொழுது எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இப்பொழுது அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்போது அவன் இறந்து போகிறான். இப்பொழுது சூனமித்தியால் நேரடியாக எலியாவை பிடிக்கிறதுக்கு வருகிறாள், தேவனுடைய மனுஷனே. அப்பொழுது கேயாசி முந்தி வருகிறான். அவள் சொல்லுகிறாள், இல்லை நீ போயிருப்பா. நேர எலியாவுடைய கால்களை பிடித்து கொண்டு, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்று அழு என்று அழுதாள். இரக்கம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைத்தது. திரும்பமாக அந்த தம்பி அங்கு உயிரோடு சூனமித்தியால் கொடுக்கப்பட்டான். இப்போ மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே அங்கே கானான் ஸ்திரீ வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை விடுகிறதில்லை என்று, ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? மேஜையின் கீழ் இருந்து விழும் துணிக்கைகளையும் தின்னுமே பிடித்து கொள்கிறார்கள். ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கம் கிடைத்தது. என்ன சொல்லுகிறார்கள்? வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது. அப்படியாக வேலை முடிந்து போகிறவர்கள், என்னப்பா இன்னும் போகல, இன்னும் ஒரு 100 ரூபா தேவைப்படுத்தியா? அப்படியா? அந்த 100 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த வேலை செய்தவர்கள் கிளம்புகிறார்கள். அதே மாதிரி
எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்கிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியை, தேவனை இடைவிடாமல் பிடித்துக்கொள். இப்பொழுது காலேஜெல்லாம் திறக்கிறது, பணம் வேண்டுமா? இந்த தேவனை இருக பிடித்துக்கொள். உன்னுடைய ஆபத்திலிருந்து நீ தப்பி வைக்கப்பட வேண்டுமா? அந்த தேவனை இருக பிடித்துக்கொள். உன்னுடைய கஷ்டத்திலிருந்து மீள வேண்டுமா? என் தேவனே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஐயா. ஆண்டவரே, நான் எங்க போவேன் ஐயா? உம்மை விட்டா எனக்கு வழி கிடையாது. ஆண்டவரை திரும்பி பார்க்க வைத்து விடுங்க. கானான் சரி திரும்பி பார்க்க வைத்து விட்டால், அந்த சூனமித்தியால் திரும்பி பார்க்க வைத்து விட்டால், இன்றைக்கு உனக்கு இரக்கம் இருக்கிறது, உனக்கு சகாயம் இருக்கிறது, உனக்கு நன்மை இருக்கிறது, உனக்கு புகழ்ச்சி இருக்கிறது, உனக்கு மீட்பு இருக்கிறது, உனக்கு வருமானம் இருக்கிறது, உனக்கு ஆசை இருக்கிறது, எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அவரை விடாமல் பற்றி பிடித்துக் கொள்வாயா. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குவீராக, எங்களுடைய தேசத்துக்கு இறங்குவீராக, தேவையான கோடை மலைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கர்த்தா, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிணக்குகள் நீங்கி போவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற வறுமைகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. இந்த சுகர் பிபி எல்லாம் காணாமலே போவதாக. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக. ஆண்டவரை, எழுந்து நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக. உம்முடைய நாமத்தினாலே அநேகம் பேருக்கு கிருபை கிடைப்பதாக. அநேகம் பேருக்கு உம்முடைய ரட்சிப்பு கிடைப்பதாக. பாவத்திலிருந்து அநேக பேருக்கு விடுதலை ஆக்குவீராக. இரக்கம் பாராட்டுங்க ஐயா. எங்களுடைய இந்திய தேசத்துக்கு என்ன சுவிசேஷம் வேண்டும் கர்த்தாவே. இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவர்களுக்கும் கண்ணீர் சிந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.